ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா, சாமை பொங்கல் தான் பண்ணி காட்ட போறேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில நெறையா ஃபைபர் இருக்கு. நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவ இது மாரி சாமை, குதிரவாளி, இல்ல வரகு எதுல வேணாலும் நீங்க பொங்கலோ, இல்ல தோசையோ பண்ணி சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு இப்போ அ வ சாமையில பொங்கல் பண்ணி காட்டுறேன். இப்போ 3/4 கப்பு சாமையும், 1/2 கப்பு வந்து பயத்தம்பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சாமை நெறையா இருந்தா 1 கப்பு வந்து சாமையும், 1/2 கப்பு பயத்தம்பருப்பும் எடுத்துங்க. கம்மியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா எடுத்திருக்கேன். நான் வந்து இத களைஞ்சிட்டு ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு களைஞ்சிட்டு வந்தாச்சு தனித்தனியா. இதை ஒண்ணா கொட்டி இதுக்கு தேவையான தண்ணி ஊத்துங்க. கொஞ்சம் நெறையா தண்ணி ஊத்தி வேக விடணும். நார்மல் நம்ம அரிசியில பண்ணும்போது அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தேன். இதுக்கு 5 1 1/4க்கு 5 கப்பு தண்ணி ஊத்திருக்கேன். இதுக்கு கூட கெட்டி குடுத்துரும் சீக்கிரமா. அதனால நெறையா தண்ணி ஊத்தி வேக விடுங்க. இதுக்கு தேவையான மிளகு, ஜீரகம், கொஞ்சம் நெய் ஊத்துங்க. வாசனையா நல்லா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். ஒட்டாத நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் நெய்யும் ஊத்தி, மிளகு ஜீரகத்தையும் போட்டுட்டு, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட போறேன். மிளகு ஜீரகத்தை இதில போடும்போது கொஞ்சம் காரத்த எடுத்து பசங்க சாப்பிடுவாங்க. அப்புறமும் நம்ம தனியா பொரிச்சுட்டு போடலாம். இல்ல பொடியாவோ போடலாம். நான் இதிலேயே போட்டு வேக விடும்போது பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 7 விசில் விட்டு நம்ம வந்து நல்லா சாமைய வேக விட்டு கொண்டு வந்தாச்சு. பாருங்க பதம் கரெக்ட்டா இருக்கு. பொங்கல் சாப்பிடுற பதம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது மாரி நீங்க வந்து 1 1/4 கப்புக்கு 5 தண்ணி ஊத்துங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல நெய் காய்ச்சிருக்கேன். இதான் இந்த கலர் இப்படி இருக்கு. அதுலயே நான் இப்ப தாளிச்சு கொட்ட போறேன். உங்களுக்கு பொங்கலுக்கு என்னென்ன தாளிச்சு கொட்டணும்னு தெரியும். முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். மிளகு ஜீரகத்த போடாத பொடி பண்ணி நல்லா பொடியா வச்சிருக்கேன். அது மாரி ஒரு வாட்டி போட்டு பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டா. இப்போ வந்து முந்திரி பருப்பை நல்லா அந்த நெய்யில ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிப்போம். அது ஃப்ரை ஆனோனே இஞ்சிய போடுங்க. கொஞ்சம் இஞ்சிய நல்லா அதில போட்டு வதக்குங்க. காரத்த கொஞ்சம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வதக்கலைன்னா காரம் இருக்கும். அதிலேயே போட்டு வதக்கிட்டு அந்த மிளகு ஜீரக பொடி இருக்குல்ல அதையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான பெருங்காயத்தையும் போட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த அளவு தான் நான் நெய் ஊற்ற போகிறேன். வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிங்க நெய். இப்போ கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம இது வந்து சூடோடு சாப்பிட்ணும். மற்றபடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பொங்கல் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து கொட்டிட்டா இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது சூடு பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றின்னும் சாப்பிட்லாம். இப்போ வந்து எப்போதுமே உடனே இமீடியட்டாக பொங்கல்லாம் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மில்லட்ஸ் வந்து உடனே சாப்பிட்ணும். இப்போ இதை கொட்டி ஒரு கலரி கொடுத்துட்டு ரெடி ஆகிடுது. இப்போ கலரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பொங்கல் வந்து சுவையான வந்து சாமை பொங்கல் ரெடி. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி பண்ணி சாமை பொங்கலோ இல்லை திணையிலையோ பொங்கல் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை மத்தியானம் லஞ்சு மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுமாரி சாம்பாரோ நான் கொஸ்து பண்ணியிருக்கேன். காய்கறி எல்லாம் போட்டு கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் போட்டு பயத்தம்பருப்பு போட்டு கொஸ்து பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் கொஸ்தோ இல்லைன்னா சாம்பாரோ தேங்காய் சட்னியோ பண்ணி மத்தியானம் லஞ்சாக கூட இதுமாதிரி காய்கறிலாம் போட்டு பண்ணும்போது ஹெல்த்தாக இருக்கும். நம்ம இதுமாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.